வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மிகப்பெரிய அளவில் அதிமுக கட்சியில் தலைமை மாற்றம், ஓபிஎஸ் அதிரடி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவின் பிரிவு சேர்ப்பு, இது இரண்டுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. என்னென்னா, ஒன்று சேருவதா இல்லை மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா அதிகமாக்குவதா அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. எல்லாருமே வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் யாரும் வர மாதிரி இல்லை. ஓகேங்களா? சசிகலா ஒரு பக்கம் அழைப்பு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் அழைப்பு, இதோ நம்மளுடைய எடப்பாடி மட்டும் தான் அழைப்பு விடாமல் இருக்கார். ஆனால் அவர் அழைப்பு விடாமல் என்ன பண்ணுறாருன்னா, தம்முடைய விசுவாசிகள் இருக்கார்கள் அல்லவா, அவர்கள் மூலமாக சொல்கிறாங்க. அதிமுகவில் யார் வேணால் இணையலாங்க, அதெல்லாம் யாரும் தடுக்க மாட்டாங்க, தவிர்க்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய முரண்புகளை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சசிகலா அவர்கள் கூட பார்த்திங்கன்னா மக்களவை தேர்தல் முடிந்து விட்டது. ஸோ அழைப்பு விட்டுறாங்க. ஓகேங்களா? அதிமுக தோல்வியை பார்த்திங்கன்னா சந்தித்தையோடு மீண்டும் கட்சியில் பார்த்திங்கன்னா சசிகலா அவர்கள் பார்வையிட திரும்பி வருவதாக தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாக இருக்குது. இதனால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று அறிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா கையோடு சில நிர்வாகிகளுக்கு தொலைபேசியில் பேசியிருந்தார் நம்மளுடைய சசிகலா. அவர்களின் அழைப்பிற்கு சரியான வரவேற்பு இல்லாதனால இதனை தொண்டர்கள் நேரில் சந்தித்து அதே நோக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜூலையில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலையும் பார்த்திங்கன்னா பெரும் வாரியாக நம்ம செயல்படணும் அப்படின்றத முன்வைத்து தற்போது தொண்டர்களை நேரில் சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்களாம். ஸோ அவர் ஒரு பக்கம் ஒன்றிணைக்க ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம் என்று இருக்கிறது, அதில் தலைவராகவும் ஓபிஎஸ் திகழ்கிறார். ஸோ அதன் மூலமாக அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் என எல்லாரையும் ஒன்று திரட்டும் முயற்சியில் அவரும் ஒரு பக்கம் இறங்கியிருக்காரு. இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அதிமுகவில் ஒரு நாள் வரப்போகிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் உண்மை. ஏன்னா தற்பொழுது நிலவரப்பதி அதிமுக எல்லாரையுமே பார்த்திங்கன்னா வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்துடுச்சு. ஓகேங்களா? அது எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் சொல்லலை, மற்றபடிக்கு எல்லாருமே சொல்கிறாங்க. எடப்பாடி ஏன் சொல்லாமல் இருக்காரு? தன்னுடைய சுயநலம் போயிடுங்க. ஓகேங்களா? இவ்வளோ நாள் நம்ம பண்ணதுக்கான அர்த்தம் என்ன? இவங்களை தூக்குனது அவங்கள தூக்குனது அதுக்கெல்லாம் அர்த்தம் வேணும்ல. ஆனால் அமைதியாக இருக்கிறவங்கள தூது அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி அவர் தூது அனுப்பிட்டு இருப்பார். ஆனாலும் கூட அவங்க உள்ளே வந்தாங்கன்னா கதையே வேறங்க, டோட்டலாக கதையே வேறு. சசிகலா ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம்ன்றது தலைமை இருப்பாங்க. எடப்பாடியின் கதையை பார்த்திங்கன்னா டோட்டலாக அங்கே திருப்பத்திற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அதிமுக மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா இருக்க போகிறது அப்படின்றது மட்டும் உறுதிப்பட தெரிகிறது. ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக மாற்றம் செய்ய போகிறது. அது மட்டும் தான் கண்டிப்பாக உறுதிப்பட ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு பக்கம் ஓபிஎஸ் பக்கம் சென்றுட்டாலும் ஓபிஎஸ் அணியில் இருக்கவங்களே எடப்பாடி பக்கம் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மாறி மாறி போயிட்டுருக்குவே. என்ன நடக்குதுன்றது அதிமுக தகவலை கேட்டாலே தலையை பிச்சுக்குது அப்படின்னு எதிர்கட்சிகளே சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.